சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மொறு அரிசி மாவு தோசை. ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு இதை செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ரெசிபி. இது எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு அரிசி மாவு, அதாவது கரையில் வாங்கின அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. 1/4 கப்பு ரவை, அதாவது பாம்பே ரவை இருக்குல்ல அந்த ரவை. இதில் ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. எல்லாம் சேர்ந்து எடுத்து வரணும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிடுங்க. மிக்ஸிங் பவுலில் விட்டுக்கிட்டு இதில் இன்னும் 1 கப்பு தண்ணி மிக்ஸி ஜாரை அலசி அதில் சேர்த்துருங்க. அப்போ நம்ம மொத்தம் 2.5 கப்பு தண்ணி விட்டாச்சு. நல்லா கலந்துக்கிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறணும். நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா ஊறணும். 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இன்னும் ஒரு நேரம் நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விடணும். பாருங்கள், அப்போ 3 கப்பு தண்ணி விட்டாச்சு. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி போட்டுருங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை இடித்து சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் 2, காரம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை பச்சை மிளகாய் நல்ல பொடியாக, மல்லிக்கீரை கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக நறுக்கி போட்டுருங்க. நான் இதில் ஒரு வெங்காயமும் நறுக்கி போட்டிருக்கேன். அது வீடியோவில் பதிவாகலை. நீங்கள் சாப்பரில் நம்ம பொடியாக கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி மாவு தோசை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம தோசையாக சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணி போல் தான் இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி தோசை கல்லை இப்படி விட்டுருங்க. பாருங்கள், சுற்றி எண்ணெய் விடணும். இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இதே போல் சுட்டு சாப்பிட்டா போதும். ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்படியே எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட நல்ல முறுமுறுப்பாக வந்திருக்கும். பாருங்கள், நல்லா விட்டுவிட்டு அப்படியே சுற்றி விட்டுருங்க. நம்ம ஆப்பத்துக்கு சுற்றி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி சுற்றி விட்டுருங்க, துவாரங்கள் இல்லாமல். இப்போ இதில் எண்ணெய் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஒரு முறை. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். சட்னி எதுவும் தேவையில்லை. நான் இதுக்கு சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் இருந்து அதை தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.